வாங்கங்க இன்றைக்கி சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 பூண்டு எடுத்து தட்டிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 8 வரமிளகாய் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். நான் விதையோடு தாங்க சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ சிக்கன், எலும்பில்லாத சிக்கனை எடுத்து நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சமைக்கும் போது. சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் சிக்கன் நல்லா பாதி அளவு வெந்து வரணும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு சேர்த்தா போதும். ஏற்கனவே எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இடையே எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கலந்து விட்டுறலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு. நான் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாயில் இருக்க காரமே இந்த சிக்கனுக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வெந்து வரணுங்க. கொஞ்சம் கூட தண்ணிப்பாக தான் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.